கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், தேவனே உனக்கு வேலி என்ற ஒரு வார்த்தை. சொல்லுங்க. தேவனே உனக்கு வேலி. தேவனே உனக்கு வேலி. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலினா என்ன? பாதுகாப்பு. வேலினா பாதுகாப்பு. வேலி. ஸ்தோத்திரம். இதை கர்த்தர் பேசுகிறார். அவரே உனக்கு வேலியா இருக்கிறார். ஒரு வீடா இருக்கட்டும், ஒரு மரமா இருக்கட்டும், ஒரு தோட்டமா இருக்கட்டும், ஒரு பண்ணையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்றால் அதற்கு வேலி தேவை. நீதான் அந்த தோட்டம், நீதான் அவருடைய வீடு, நீதான் அவருடைய கனித்தரும் விருட்சம், நீதான் அவருடைய பண்ணை. இவைகள் பத்திரமாய் இருக்க வேண்டும் என்றால் வேலி தேவை. இவைகள் பத்திரமாய் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் வேலி தேவை. எதுவும் உள்ள வந்துடக்கூடாது, அந்த வீட்டை எதுவும் தொடக்கூடாது, அந்த தோட்டத்தை எதுவும் தொடக்கூடாது, அந்த கனித்தரும் விருட்சத்தை எந்த சக்தியும் தொற்றக்கூடாது. அந்த தோட்டத்தின் கனிகள், பூக்கள், அருமையான வாசனை, அழகிய தோட்டம், இதை கெடுக்க எந்த விதமான சக்தியும் உள்ள வந்துடக்கூடாது. ஆடு மாடு வந்துடக்கூடாது, எந்த விதமான மிருகங்கள் உள்ள வந்துடக்கூடாது. அந்த வீடா இருக்கும் என்றால் அந்த வீட்டுக்குள்ள எந்த கல்லணம் வந்துடக்கூடாது. அது பண்ணையா இருக்கும் என்றால் அதுக்குள்ள எந்த ஒரு கல்லணம் உள்ள வந்துடக்கூடாது. இப்படிதான் அது பாதுகாக்கப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறார், நானே உனக்கு வேலியா இருப்பேன், நானே உன்னை வேலியா இருந்து பாதுகாப்பேன். சுத்தி பாருங்க, பாருங்க, சுத்தி எல்லாம் பாருங்க. கேப் கிடைச்சா உள்ள போயிடலாமா? அந்த பூவை கெடுத்துடலாமா? அந்த பழத்தை கெடுத்துடலாமா? அந்த செடியை கெடுத்துடலாமா? அதன் பச்சையான காரியத்தை கெடுத்துடலாமா? அந்த வீட்டை இடிச்சு போட்டுடலாமா? அந்த வீட்டை அசிங்கப்படுத்திடலாமா? அந்த கதவை உடைச்சிடலாமா என்று சுற்றி 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 சில சக்திகள் சுற்றி கொண்டிருக்கிறது. உன்னை தொடும்படிக்காக. நீ ஒரு அழகிய தோட்டம், கர்த்தர் வீட்டில் நாட்டப்பட்ட தோட்டம் நீதான். கர்த்தர் வீட்டில் நடப்பட்ட ஒரு அழகிய விருட்சம் நீ. உன்னுடைய கனிகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உன் பூக்களை, மலர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வாசனை, சாட்சி, கனி, நம்முடைய நல்ல அனுபவங்கள், நம்முடைய பச்சை அனுபவம் ஆசீர்வாதமா இருக்கிற ஜனங்கள் மத்தியில இதெல்லாம் கடவுள் நமக்கு தரா. அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆண்டுடைய வார்த்தை, தேவனே உனக்கு வேலி. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளுக்கும் வேலியாயிருப்பார். ஆமென். ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை.
எந்த வல்லமையும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தரே உனக்கு வேண்டியாக இருப்பார். கண்களை மூடி கரங்கள் மேல உயர்த்துங்க. இந்த வார்த்தை தேவ வார்த்தையா இருக்கும். இந்த வார்த்தையோடு இருந்து போங்க. தேவனே எனக்கு வேண்டி, எல்லாம் சொல்லுங்க, என் தேவனே எனக்கு வேண்டி. கர்த்தரே உனக்கு வேண்டியா இருந்து பாதுகாப்பார். எந்த தீய வல்லமையும், எந்த அழிவும், எந்த நாச மோசமும், எந்த சத்துருவின் கிரியைகளும் உனக்குள்ளே புகுறாதபடிக்கு இயேசு சாமி உன்னை காப்பாற்றுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. சரி, பைபிள்ல பார்க்கும்போது கடவுள் நிறைய இடத்துல வேலி வைக்கிறாருங்க. ஆமா, வேலி வைக்கிறது அவர் வேலை தான். ஏசாயா புஸ்தகத்தை படிக்கும்போது நான் சொல்ற ரெஃபரன்ஸ் வச்சு வீட்டில் படிச்சு பாருங்க. ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வேலி என்று பார்க்கிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல வேலி என்று பார்க்கிறோம். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் வேலி என்று பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு ஆலயம் என்றால் ஒரு ஃபேக்டரி, ஆலையை நிர்மித்து அதற்கு வேலியை வைக்கிறார். ஒரு தோட்டத்தை வைத்து அதற்கு வேலியை வைக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் வேலியை உண்டாக்குறவர், கர்த்தர் வேலியை வைக்கிறவர். ஸ்தோத்திரம். அப்ப கர்த்தர் பாருங்க, அவர் உருவாக்குற காரியத்திற்கு மிகவும் கண்ணும் கருத்துமா இருக்கிறார். அவர் கட்டுகிற வீட்டுக்கு மிகவும் கருத்தா இருக்கிறார். அவர் உருவாக்குற தோட்டத்திற்கு மிகவும் கருத்தா இருக்கிறார். அவர் வைக்கிற ஒரு செடிக்கு மிகவும் கருத்தா இருக்கிறார். பாதுகாப்புல, ப்ரொடெக்ஷன்ல நம்முடைய கடவுளை யாரும் மிஞ்ச முடியாது. ஆமென். நிச்சயமாய் சொல்லுகிறேன், நம்மை பாதுகாப்பதில் நம்முடைய தேவன் சகல வல்லமை உள்ளவர். ஒரே வசனம் தான் இருக்கு, உன்னை தொடுகிறவன் இந்த வசனத்துக்கு ஈடு ஏதாவது இருக்குதா? அப்ப எப்படியாப்பட்ட ஒரு ப்ரொடெக்ஷன் பாருங்க. சாத்திரம் 7+ கேட்டகரி என்ன சொல்றாங்க? Z+ கேட்டகரி செக்யூரிட்டி. சோத்திரம். எல்லாவற்றையும் மிஞ்சின பயங்கரமான செக்யூரிட்டி நமக்கு இருக்குது. கையை தட்டு, கரங்களை தட்டு. ஒரு படி பண்ண முடியாது. அப்படி ஒரு வேலியை வைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இனியும் பாதுகாப்பார். தைரியமாய் பலத்தோடு இருந்து போங்க. ஆமென். இப்போ இந்த சப்ஜெக்ட் நம்ம எங்க வரப்போறோம்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். யோபு 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கிருந்து நான் பேச போகிறேன். யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல வரும்பொழுதுதான் அங்கு யோபுவின் குடும்பத்திற்கு ஒரு வேலி இருக்கிறது நான் படிக்கிறோங்க. ஆமென். யோபுவின் குடும்பத்திற்கு ஒரு வேலி இருக்குது. ஸ்தோத்திரம். யோபின் குடும்பத்திற்கு வேலி இருக்கிறதை யார் கண்டுபிடிச்சது? சாத்தான். யோபின் குடும்பத்திற்கு வேலி இருப்பதை யார் கண்டுபிடிச்சது? சாத்தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்? அவன் தான் திருடன். திருடன் தான் தெரியும் எப்படிப்பட்ட பூட்டு. திருடன் தான் தெரியும் இது என்ன பூட்டு. திருடன் தான் தெரியும் இது என்ன மாதிரி டோரு. திருடன் தான் தெரியும் இந்த டோர் எப்படி திறக்கிறது. யோபுவின் குடும்பத்திற்கு கடவுள் வேலி வைத்ததை யோபு கூட தெரியாது. யார் கண்டுபிடிக்கிறாங்க? சாத்தான் கண்டுபிடிக்கிறான். ஸ்தோத்திரம். இன்னொரு விஷயத்தை கவனிங்க. சாத்தான் யோபுவை வீட்டை சுற்றி வேலியை பார்த்தான். ஆனால் யோபின் பக்கம் சாத்தானுடைய மனசு வருவதை கர்த்தர் பார்த்தார். அப்படி சொல்ல கவனிக்கல. நம்ம வசனம் காட்டுங்க. சாத்தான் யோபின் வேலியை பார்த்தான். ஆனால் தேவன் யோபு வேலிய குடும்பத்தை நினைக்கும் போது கர்த்தர் பார்த்தார். அப்ப யார் ஃபர்ஸ்ட்? தேவன். நம்ம கையை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. கர்த்தர் அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறார். தேவன் சாதாரண ஆள் கிடையாது. ஸ்தோத்திரம். சாத்தான் யோபின் வேலியை பார்த்தான். கர்த்தரோ சாத்தானின் சிந்தனையை பார்த்தார். யோசிக்கும் போது கண்டுபிடிச்சார். நீ யாரை பத்தி யோசிக்கிற?
நான் தேவன். நம்மளை தொட்டு நம்ம பாதிக்கப்பட்ட பிற்பாடு கர்த்தர் அல்ல, நம்மளை பற்றி அவன் யோசிக்கும் போதே கர்த்தர் பேசுவார். கர்த்தர் அவனை காண்பார். ஸ்தோத்திரம். பாருங்க, சாத்தான் கிட்ட கடவுள் பேசிட்டே இருக்கிறாரு. உடனே கர்த்தர் பேசுகிறார், என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தார்கள். கவனம் என்பது சிந்தைக்கு சம்பந்தப்பட்டது. பார்வை என்பது சரீரமானது. கவனம் என்பது சிந்தனை, யோசனைக்கு உண்டானது. ஸ்தோத்திரம். அலைமன் படிங்க, 7 வசனம் சீக்கிரம் படிங்க. என் தாசனாகிய 8 சொன்னீங்க. 8 வசனம் யோபு 1:8. என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ. என்ன சொல்றாரு? கவனம் வைத்தாயோ. கவனம், பார்வை அல்ல. இது என்ன? இது கவனம். அவன் யோசிக்கும்போது கர்த்தர் பார்க்கிறார். டேய் ஜாக்கிரதை, யாம்புல பாருங்க. அவன் யோசித்து திரும்பி பார்த்து ஏறிய பார்க்கறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவன் நினைவிச்சார். ஸ்தோத்திரம். இப்படிதான் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம். சாத்தான் தான் யோபின் வீட்டை சுத்தி வேலி இருப்பதை கண்டுபிடிக்கிறான். சாதாரணமாக கண்டுபிடிக்கல, ரொம்ப மைனூட்டா கண்டுபிடிக்கிறான். கவனிங்க, ரொம்ப மைனூட்டா கண்டுபிடிக்கிற. என்னன்னு? நீ அவனுக்கும் அவனுடைய குடும்பத்திற்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் வேலி அடைக்கவில்லையோ. எத்தனை வேலி சொல்றான் அவன்? 3 வேலி சொல்றான். 3 வேலி கண்டுபிடிக்கிறான். முதலாவது யோபுக்கு ஒரு வேலி, இரண்டாவது அவன் வீட்டுக்கு குடும்பத்திற்கு ஒரு வேலி, மூன்றாவது அவனுக்கு உண்டான அப்படின்னா அவனுக்கு உண்டான சொத்து, லேண்டு, அவன் ப்ராப்பர்ட்டி, பைக்கு, காரு, இது எல்லாத்துக்கும் வேலி. யார் கண்டுபிடிக்கிறது? பாத்தீங்களா? சரி, இவனை தொடலாமா? வேலியா? சரி. அவன் குடும்பத்தை தொடலாமா? அங்கேயும் வேலியா? சரி. அவனுடைய ப்ராப்பர்ட்டியை தொடலாமா? அங்கேயும் வேலி. எல்லாத்தையும் பார்க்கலாம். கர்த்தர் எவ்வளவு நல்லது தெரியுமா? ஸ்தோத்திரம். முதலாவது வேலை குடும்ப தலைவனுக்கு வைக்கிறார். ஆமென். முதல் வேலை குடும்ப தலைவனுக்கு கர்த்தர் வேலை எடுத்து பாதுகாக்கிறார். ஏன்னா குடும்பம் மறுபடியும் காப்பாற்றப்படுகிறது. இரண்டாவது வேலை வீட்டுக்கு, பிள்ளைகளுக்கு, எல்லாருக்கும் சேர்த்து இரண்டாவது வேலை இருக்கிறார். மூன்றாவது நமக்கு என்னென்ன நமக்கு உண்டான என்னென்ன பொருட்கள் இருக்குதோ அதுக்கெல்லாம் வேலி எடுத்து பாதுகாக்கிறார் கர்த்தர். ஆமென். யாராவது தொட முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல பாருங்க, உங்க சைக்கிள் யாரும் தொட முடியாது. உன் பைக்கை யாரும் தொட முடியாது. நம்முடைய விசுவாசம். ஆமென். உனக்குண்டான சகலவற்றுக்கும் தேவன் வேலி அடைத்து பாதுகாக்கிறார். இப்படி சாத்தான் தான் யோபின் வீட்டை சுற்றி வேலி இருப்பதை கண்டுபிடித்தான். சரி, இப்போ யாருக்கு இங்க கான்வர்சேஷன் நடக்குது? யார் 2 பேரும் பேசுறீங்க? சொல்லுங்க. கடவுளும் சாத்தானும் இங்க பேசுறான். ஸ்தோத்திரம். கடவுளும் சாத்தானும் பேசுறான். சாத்தான் சொல்றான், யோபின் வீட்டுக்கு நீ வேலி அடிச்சுக்கிறியே அப்படின்னு சொல்றான். ஸ்தோத்திரம். இப்போ சாத்தானின் சில காரியங்கள் நான் சொல்றேன் பாருங்க. ஒரு 7 விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. இங்க ஆண்டவர்கிட்ட யோபு பத்தி ஆண்டவர்கிட்ட சாத்தான் பேசுறான். அவன் மைண்ட கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஒரு 7 காரியம் அவனுக்கு கண்டுபிடிக்கலாம். சாத்தானின் காரியங்கள், சாத்தான் எப்படிப்பட்டவன், சாத்தானின் சிந்தனைகள் என்ன என்று ஒரு 7 காரியம் சொல்ற பாருங்க. அதுக்கப்புறம் வேற சில விஷயங்கள் நான் சொல்ல முடியும். என்றால் இங்க சாத்தான் தான் முக்கியமா இருக்கிறான். யோபன் வேலையை கண்டுபிடிக்கிறான். எத்தனை வேலையை கண்டுபிடிக்கிறான்? வேலைக்கு தொட முடியும் பார்க்கிறான். கடவுள் சாத்தான் பேசுறாரு. ஸ்தோத்திரம். இப்ப இங்க ஒரு முக்கியமான அவருடைய மைண்ட் கண்டுபிடிக்கல. யாருன்னா ஒரு சாத்தான். அவர் எப்படிப்பட்டவர், அவன் எப்படிப்பட்டவன், அவன் நிலவரம் என்ன என்ற ஒரு 7 விஷயம் சொல்றோம் பாருங்க. நம்பர் 1, முதலாவது காரியம் பாருங்க. சாத்தானுடைய முதல் காரியம் பாருங்க. ஸ்தோத்திரம்.
சாத்தானிடத்தில் சரியான பதில் இருக்காது. சாத்தானிடத்தில் சரியான பதிலே கிடைக்காது. இது சாத்தானோட வேலை. எங்க சொல்றான் நம்ம நீ எங்க இருந்து வர அப்படின்னு கேட்கிறார் கடவுள். யார்கிட்ட? சாத்தான் கிட்ட கடவுள் கேட்கிறாரு, நீ எங்க இருந்து வருகிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் என்ன பதில் சொன்னோம்? இங்க இருந்து வரேன் அப்படின்னு சொன்னோம். நான் சுற்றவன். என்ன சொல்றான்? என்ன பண்ண? சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கும் உலாவி அதிலே சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். பதில் இல்லை, சரியான பதில் இல்லை. எங்கிருந்து வருகிறார் அப்படின்னா என்ன? நான் வீட்டுல வரேன், சாப்பிட்டு வரேன், வேலைக்கு போறேன், வேலைக்கு வரேன். சரியான பதில் இருந்தானே. இங்க சாத்தான் இடத்தில் சரியான பதில் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கவனிங்க ப்ளீஸ். தேவன் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுக்கிறவர். சில விஷயத்துல உங்களுக்கு பதிலே கிடைக்கல, குழப்பமா இருக்குன்னா சாத்தான் தான் காரியம் கண்டுபிடிக்கிறீங்க. கர்த்தர் எப்ப பதில் சொல்லாம இருக்கவே மாட்டாரு. சரியான பதில் கொடுக்கிறவர் நம் தேவன். பதிலே இல்லாமல் போட்டு முழப்பலாம். சில என்ன இது அது சம்பந்தமே நான் பேசுறது. ஜாக்கிரதை, உங்களை எது ஆக்டிவேட் பண்ணி பாருங்க. கேட்ட கேள்வி சரியான பதில் சொல்லணும். கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், கேட்ட கேள்விக்கு நறுக்கு பதில் இருக்கணும். அதான் சரி. அதை விட்டுட்டு நானு அதுதான் இங்க யார்கிட்ட நம்ம யார்கிட்ட ஆதாம் கிட்ட கடவுள் கேட்கிறாரு. ஆதாமே என்ன பண்ண? என்ன கேள்வி கேட்டாரு? எங்க இருக்கிற? நான் சாப்பிட வேணாம்னு சொல்ற பழத்தை நீ சாப்பிட்டியான்னு கேட்கிறாருப்பா. என்ன சொன்னான் பதில்? என்ன சொன்னான்? மன்னிச்சிரு ஐயா. அத்தை விட்டான், போயிட்டான். எங்க போயிட்டான்? நீ குத்திய ஒண்ணு, நீ ஒண்ணு குத்த பாரு. எனக்கு அது குத்துச்சு, நான் சாப்பிட்டேன். பாத்தீங்கன்னா இப்படி வரான், சுத்தி வரான், இப்படி சாப்பிடறான், இப்படி சாப்பிடறான். பாத்தீங்களா இப்படி ஆள் மாறிட்டான். பழம் உள்ள போனவே சரியான பதிலே கிடையாது. முழப்பலாம் போட்டு. குடும்பத்தில் சரியான பதில் இருக்கணும். தப்போ ரைட்டோ சரியா பேசி பழகுங்க. முழப்பீங்கன்னா உங்களை ஏதோ சக்தி உங்களை ஆக்டிவேட் பண்ணுன்னு அர்த்தம். சரியான பதில் வரவில்லை என்றால் அங்க ஏதோ பொய், அங்க ஏதோ தவறு இருக்கிறது என்று அர்த்தம். சாப்பிட்டியா? ஐயா சாப்பிட்டேன், முடிஞ்சு போச்சு. அப்படி சரியான பதிலை அவன் சொல்லி இருந்தானா இன்னைக்கு உலகம் எப்படி இருந்திருக்குமோ சொல்ல முடியாது. முதலாவது காரியம், சாத்தானின் முதல் காரியம் என்னவென்றால், சாத்தானின் மனது எப்படி இருக்கும் என்றால் சரியான பதிலே கொடுக்க மாட்டோம். பதிலே இல்லாமல் நாம் வாழக்கூடாது. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாவற்றுக்கும் பதில் வேணும். கர்த்தர் அப்படிதான் நடத்துறார். கர்த்தர் பேசுகிறவர். ஆமென். ஆண்டவர் பேசுகிறவர். பிள்ளைகள் கூட பேசுறாரு, உங்க கூட பேசுறாரு, மனைவி கூட பேசுறாரு, எல்லாரோட பேசுகிறவர் ஆண்டவர். ஆமென். எந்த விஷயம் முழப்பாதீங்க, குழப்பாதீங்க. குழப்பீங்கனாவே உங்ககிட்ட வேற ஏதோ ஒன்று ஆக்டிவேட் பண்ணுது அர்த்தம். தெளிவா இருக்க வேண்டும். பதிலை கொடுக்காதவன் சாத்தான். ஸ்தோத்திரம். இரண்டாவது விஷயம், சாத்தான் எப்படிப்பட்டவன் என்று நாம் பார்க்கும்போது, இரண்டாவது விஷயம், சாத்தான் ஊரை சுற்றவன். யாரவன்? ஊர் சுற்றுறவன். சாத்தான் யாருங்க? ஊர் சுற்றுறவன். சாத்தான் எங்கிருந்து வந்த? நான் ஊரை சுற்றுறவன். சூப்பரா சொல்றாங்க ஒரு வேலை. ஆமென். தேவையில்லாத ஊர் சுத்தாது. தேவையே இருக்காது ஊர் சுத்துறது. போயிட்டு தேவையே இல்லாம தெருத்தவா சுத்துறது. தேவையே இல்லாம வீட்டுல எங்க போனாலும் தெரியல, எங்க போயிட்டானப்பா, எங்க போறான் ஊர்ல. ஊர் சுத்த போனவள் ஒருவள் கெடுக்கப்பட்டாள். ஊர் சுத்த போனவள் ஒருவள் கெடுக்கப்பட்டாள். யார் உங்களுக்கு தெரியும்? பட்சம் சாத்தான் ஊரை சுற்றுகிறவர். வேலை முடிஞ்சா வீடு, வீடு முடிஞ்சா குடும்பம். எங்கன்னா போனா குடும்பமா போகணும். தனியா போனா சரி போறோம், ஓகே.
காரணம் இல்லாமல், தேவை இல்லாமல், சம்பந்தம் இல்லாமல் ஊரை சுத்துறனா உன்னை ஏதோ வேற ஏதோ ஒரு நடக்குது என்று அர்த்தம். ஆமே. மூன்றாவது காரியம், சாத்தானின் மூன்றாவது காரியம், அவருடைய மைண்ட் பாருங்க. எந்த மைண்டோடு கூட கடவுளுடைய பேசலாம் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். இதெல்லாம் நமக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வேலை இருக்குது. இதெல்லாம் உள்ள வந்தா அதை கெடுத்துரும். ஸ்தோத்திரம். மூன்றாவது காரியம், சாத்தான் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் ஆதாயத்தை தேடுகிறவன். சொல்லுங்க. ஆதாயத்தை தேடுகிறவன் அப்படின்னா என்னங்க? ஆதாயத்தை தேடுகிறவன் அப்படின்னா ஐயா சொல்லுங்க. அப்படின்னா அர்த்தம் என்ன? எதிர்பார்ப்பு. நீங்க கொடுத்தா நான் உங்களுக்கு தரேன், நீ எனக்கு கொடுத்தா நான் உங்களுக்கு செய்யறேன். ஆதாயத்தை எதிர்பார்த்து செய்கிறவன் தான் சாத்தான். ஒன்றையும் எதிர்பார்க்காமல் அன்பினால் செய்கிறவன். யாருக்காவது ஏதாவது ஒரு உதவி பண்றான், எந்த ஆதாயத்தை தேடி நீ பண்றனா நீ கடவுளுடைய பிள்ளை கிடையாது, ஏசப்பா பிள்ளை கிடையாது. ஏழைகளுக்கு துணி கொடுக்குறான், போட்டோ சோறு கொடுக்குறான், போட்டோ பாருங்க. நான் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறேன், போட்டோ எடுங்க. நான் ஏழைகளுக்கு ட்ரெஸ் கொடுக்குறேன், போட்டோ எடுங்க. இது என்ன சொல்றது? இதுல பேஸ்புக்ல பார்த்தேன், ஒருத்தர் போய் கொடுக்க போறாரு, கொடுக்குறவரு போட்டு ஷூட் பண்ணுறாரு, கொடுக்க போறாரு. அப்போ கேமரா எடுக்கிறான். உடனே அவன் பார்த்தான், ஒரு நிமிஷம் இருக்கு, உள்ள போட்டு அவன் போட்டு அவன் வாங்குற ரெடி பண்ணி அவன் கொடுக்குறேன், வாங்குறவன் கொடுக்குறேன் போட்டோ. என்ன என்ன தெரியுது? இதெல்லாம் சாத்தானே இருக்கிற ஆக்டிவிட்டி தான். இதெல்லாம் மனப்பூர்வமாய் ஒன்றையும் எதிர்பார்க்காமல் செய்தான் கிறிஸ்தவம். அப்படிதான் செய்யலாம் ஆதியில. இன்னைக்கு எல்லாமே மீடியா எல்லாம் ஒண்ணு நிலைக்கு கிடையாது. மீடியா இருந்தா தான் மைக் புடிச்சு நான் பாட்டு பாடுவேன், கேமரா இருந்தா தான் பேசுவேன், கேமரா இருந்தா தான் நான் வர்ஷிப் பண்ணுவேன், கேமரா இருந்தா தான் நான் என்ன பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன். நீங்க எல்லாம் கேமரால போயிடுச்சு. ஊழியம், சபை, உபதேசம், சுவிசேஷம், ஏழைகளுக்கு உதவுவது எல்லாம் கேமரா மீடியாவில் போயிடுச்சுங்க. அப்ப என்னத்தை காட்டுது? இதெல்லாம் எது ஆக்டிவேட் பண்ணுது? சாத்தானின் தீய சக்தி. என்னன்னு? ஆதாயத்தை தேடுது. ஆதாயம் தேடுது. சாத்தான் சொல்ல தெரியுமா? எது சொல்ற வார்த்தை கவனிங்க. நீ அவனுக்கு வேலி அழைச்சு வச்சுக்கிற, அதனாலதான் அவன் உன்னை கும்பிடுறான். சாத்தானே என்ன சொல்றாங்க? நீ அவனுக்கு வேலி அழைத்து, அதனால்தான் அவன் உனக்கு பயந்து நடக்கிறான். நீ வேலி எடுத்து பாரு. இதான் பேசுற சாத்தான். ஆதாயம். சாத்தானோட மைண்ட் எப்படி? ஆதாயம். நீ இதை செய்யறதுனால அவன் செய்யறான், இதை செய்யறதுல செய்யறது. எதை செய்தாலும் கவனிங்க, எதை செய்தாலும் எந்த விதமான ஆதாயத்தை எதிர்பார்க்காம நீங்க செய்தாதான் அது பரலோகத்துக்கு போய் சேரும். எதையாவது நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் செய்தால் அது பரலோகம் அங்கீகரிக்க வேண்டியது. அது பரலோகத்துக்கு சேராது, உங்களுக்கு பிரதிபலன் கிடைக்காது. கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார், எதை செய்தாலும் மறைவாய் செய். ஜெபம் பண்ண கூட மறைஞ்சு செய். பப்ளிக்கா ஒன்றும் பண்ணாத. ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம கூட காணிக்க, நம்ம தசம பாகம் எப்படி கொடுக்குறீங்க நினைக்கிறீங்க? பாஸ்டர்ஸ் கிட்ட எப்படி கொடுக்குறீங்க? மறைத்து, கவர்ல போட்டு மறைத்து தான் கொடுக்கணும். அதுதான் ஒழுங்கு, அதுதான் கிறிஸ்துவோட அடிப்படை. இதை குத்த, அதை குத்த என்று ஆதாயத்தின்படி செய்கிறார்கள் என்றால் அவர்கள் வேற ஏதோ ஒரு ஆவினால அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்று தான் சொல்ல முடியும். அடுத்த காரியம், நான்காவது காரியம். ஸ்தோத்திரம். நான்காவது காரியம், சாத்தானின் மனது எப்படிப்பட்டது என்பதற்கு நான்காவது காரியம் சொல்ற பாருங்க. கெடுதல் நினைப்பவன் சாத்தான். என்ன நினைப்பாங்க? கெடுதலை நினைக்கிறவன் சாத்தான். ஸ்தோத்திரம். 11ஆம் வசனத்துல இருக்கு.
அவனை கெடுக்கணும். ஸ்தோத்திரம். அது கையை எடு, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தொடுவீராக. ஸ்தோத்திரம். அவன் குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, கடவுளே கையை எடுத்து அவன் குடும்பம் கெட்டு போகணும், அவன் பிள்ளைங்க கெட்டு போகணும், அவன் வீடு கெட்டு போகணும் என்று நினைக்கிறவன் யார்? சாத்தான். நல்ல மைண்ட் வைங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நமக்கு நல்லதல்ல. கெடுதலை நினைக்கிறவன் சாத்தான். ஒரே நல்லா இருக்கணும், சிஸ்டர் நல்லா இருக்கணும், பிரதர் நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், இப்படிதான் நம்ம யோசிக்கணும், பேசணும். எந்த சூழ்நிலையும் மற்றவருடைய கெடுதலை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் என்றால், மற்றவருடைய கெடுதலை நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்களுக்கு வேலை இருக்காது. உங்களுக்கு வேலை இருக்காது. நீ மற்றவனுக்கு நல்லது நினைச்சாதான் கர்த்தர் உன்னை வேலை எடுத்து காப்பாற்றுவாரு. நீ மற்றவனுக்கு கெடுதல் நினைத்தா உன்னை வேலை எடுத்து காப்பாற்றுவார் கடவுள். ஆட்டோமேட்டிக்கா உன் வேலை போயிடும், உன் பாதுகாப்பு போய்விடும். சாத்தான் மற்றவனுக்கு கெடுதல் நினைப்பவன், மற்றவர்களை கெடுக்க நினைப்பவன். ஒருபோது நமக்கு அந்த எண்ணம் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். மற்றவர்கள் மீது கெட்ட சிந்தனைகள் உங்களுக்கு வரக்கூடாது என்றால் அவங்க பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. மற்றவர்கள் மேல் ஒரு பொறாமை, மற்றவர்கள் மேல் ஒரு கெட்ட எண்ணம் வருதுன்னா மனசுக்குள்ளே அவங்க பேர், ஃபார் எக்ஸாம்பிள் காஞ்சனா சிஸ்டர் இருக்கிறாங்க, காஞ்சனா சிஸ்டர் இருந்தாலும் எனக்கு ஒரு பொறாமை, சூப்பர் புடவை காஞ்சனா நினைச்சுக்க, இந்த சூப்பர் வாட்ச் கட்டினது காஞ்சனா சிஸ்டர் லெவல் மாறுது போறது அப்படி வயசு எரியுது உள்ள. என்ன ஆகுது? அப்படி பத்தி எரியுது உள்ள. அப்படியே இது அப்படியே ஓடுது, மைண்ட் ஓடினே இருக்குது. இது போன கூட அப்படி இருக்குது, அப்படி இருக்குது. இது எப்படி ஜெயிக்கிறது? இதை அப்படியே விட்டீங்கன்னா ஒண்ணு முடிகிறது. இதை அப்படியே விட்டீங்கன்னா ஒண்ணு அழிச்சிடாது. இதை எப்படி பண்றது? வீட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு காஞ்சனா சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம், காஞ்சனா சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம், காஞ்சனா சிஸ்டருக்காக ஸ்தோத்திரம் சொல்லி பாருங்க. அந்த போராம ஆவி உங்களுக்கு ஒரே ஓட்ட போடுங்க. கையை தட்டு, கரண்ட தட்டு. அந்த போராம ஆவி உன்னை விட்டு ஓடிப்போம். இதெல்லாம் நம்ம பண்றது இல்லை. நம்ம அதை அப்படியே வச்சுக்கிறது. அப்ப என்ன, உனக்குள்ள ஒரு புலியை நீ வளர்க்கிற, உனக்கு ஒரு நாள் முடியிடும். ஸ்தோத்திரம். மற்றவனுக்கு கெடுதல் நினைப்பவன் சாத்தான். அடுத்த சொல்ற பாருங்க. அடுத்தது பாருங்க. 5வது காரியம், சாத்தானின் மனது எப்படிப்பட்டது? 5வது காரியம் என்னவென்றால், ஸ்தோத்திரம், தேவனையும் மனிதனையும் தூஷிக்க செய்கிறவன் சாத்தான். தேவனையும் மனிதனையும் தூஷிக்க செய்கிறவன் சாத்தான். ஆமென். தூஷிக்க செய்யறது அர்த்தம், தூஷிக்கிறது அவங்களை பத்தி கெட்டதா பேசுறது, சபிக்கிறது, அவங்களை பத்தி ரொம்ப மோசமா பேசுறது. நீ சாவு, நீ அழிச்சு போடுவ, நீ ஒண்ணுக்க மாட்ட, உன் குடும்பம் போயிடும், உன் புள்ள போயிடுவாங்க, நீ நல்லா இருக்க மாட்ட. இந்த வார்த்தையெல்லாம் யாருடையது? கடவுளை தூஷிக்கிறது. என்ன பண்ணிட்டாரு, என்ன செய்தாரு? கடவுளையும் மனிதனையும் தூஷிக்க செய்கிறவன் சாத்தான். சொல்லப்படுது, உண்மை தூஷிக்கிறவன பாரும். என்ன வசனது? 11ஆம் வசனத்துல சொல்றான் சாத்தான். அவன் என்ன பண்ணுவான்? அவனை தூஷிப்பான் பாரு. ஸ்தோத்திரம். யாரையும் கவனிங்க, யாரையும் தூஷிக்கவோ சபிக்கவோ கெடுக்கவோ கொள்ளாத வார்த்தைகளையோ நாம் உபயோகப்படுத்துவோம் என்றால் நமக்கு பின்னாடி ஒரு தீய சக்தி நம்ம நடத்துது என்று அர்த்தம். ஆமென். அடுத்த காரியம், 6வது காரியம், சாத்தான் எப்படிப்பட்டவன்? சாத்தான் எப்படிப்பட்டவன் என்று 6வது விஷயம் பார்க்கும்போது பாருங்க, காரணம் இல்லாமல் கோபத்தை உண்டாக்குகிறவன். காரணம் இல்லாமல் கோபத்தையும் பிரச்சனையும் உண்டாக்குறவன் சாத்தான். எங்க படிக்கிறோம்? இது 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிக்கிறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம் இல்லாமல் கோபம், காரணம் இல்லாமல்
சண்டை, காரணமே இல்லாம பிரச்சனை. நம்மளே சொல்றோம், காரணமே இல்ல கோவப்படுறாரு, காரணமே இல்ல அவங்க கோவப்படுறாங்க, காரணமே இல்ல பிரச்சனை வருது. நீ உடனே கண்டுபிடி ஏன் வேலை செய்யுது. ஏதோ சாத்தான் வேலை செய்யறான் என்று ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, கடவுள் சொல்றாரு பாருங்க 3ஆம் வசனத்துல, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி, முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி என்று கடவுள் பேசுற 3ஆம் வசனத்துல. அந்த லைன் வந்து படிக்க சீக்கிரம். முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும். முகாந்திரம் இல்லாமல் அவனை என்ன செய்யற நீ? நிர்மூலமாக்கும்படி. முகாந்திரம் இல்லாமல் என்ன? காரணம் இல்லாம. கடவுள் சாத்தானை சொல்றாரு, நீ முகாந்திரம் இல்லாமல் அவனை கெடுக்க பார்க்கிற. காரணம் இல்லாமல் கோபம் வருதா? ஜெபம் பண்ணுங்க. காரணம் இல்லாமல் சண்டை வருதா? ஜெபம் பண்ணுங்க. காரணம் இல்லாமல் குடும்பத்துல பிரச்சனை வருதா? ஜெபம் பண்ணுங்க. காரணம் இல்லாமல் கோபங்கள் வருதுதா? ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான், வழி கிடையாது. இதை உண்டாக்குறவன் சாத்தான். காரணமே இல்லாம யோபு மேல அவனுக்கு கோபம், காரணமே இல்லாம யோபு குடும்பம் மேல அவனுக்கு கோபம், காரணமே இல்லாம யோபு பிள்ளைகள் மேல கோபம், காரணமே இல்லாம யோபோட சொத்து மேல கோபம். இதெல்லாம் சில வேளையில சில நேரத்தில் நம்ம குடும்பங்கள் நடக்கிறது. உடனே கண்டுபிடிச்சிருங்க, சாத்தான் பண்றான், சாத்தான் செய்கிறான். அடுத்த காரியம், 7வது காரியம், கடைசி காரியம், 7வது காரியம், சாத்தானின் மனது எப்படிப்பட்டது. இந்த மைண்டோட கூட தான் யோபை பத்தி ஆண்டவர்கிட்ட பேசிக்கலாம். கடைசி காரியம், 7வது காரியம், சாத்தானின் மனது எப்படிப்பட்டது என்பதற்கு பாருங்க. 7வது காரியம் பாருங்க, நமக்கு விரோதமாய் மற்றவர்களை ஏவி விடுவான். நமக்கு விரோதமாய் மற்றவர்களை என்ன பண்ணுவான்? சொல்லுங்க, ஏவி விடுவான். என்ன வசனம் அது? அதே 3ஆம் வசனம் தான். முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலம் பார்க்கும்படி நீ என்னை ஏவினபடி. பாத்தீங்களா, யாரை ஏவி விடுறான்? இப்போ யோப கெடுக்கணுன்றதுக்காக யாரை ஏவி விடுறான் சாத்தானு? கடவுளையே ஏவி விடுறான். உன்னை விட்டுருவானா? கடவுளையே ஏவி விடுறான் அவன். நம்மளை விட்டுருவானா? தேவையில்லாம ஒருத்தர் மேல உங்ககிட்ட ஒருத்தர் வந்து ஏதோ சொல்றாங்கன்னா சாத்தான் அவனை பத்தி கொல்முட்டு என்னது கலகம் பண்றது, அவங்கள பத்தி இவங்க சொல்றது, சண்டை வர மாதிரி, கோவம் வர மாதிரி, சண்டை வர மாதிரி, அவங்கள பத்தி இவங்களை பத்தி ஏவி விடுவது. யார பத்தினா வந்து உங்களுக்கு கோவம் வர மாதிரி சொல்றானா, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம், ஏதோ சாத்தான் வேலை செய்யுது. அமைதியா இருக்கு. அப்படியா? நான் போயிடுறேன். அப்படியே போயிடும் பாதாளத்துக்கு. அப்படியே நம்ம என்ன கோவம் அவனுக்கு தெரியும். அப்படியே ஏன் குடும்பம் உங்களை பத்தி சொன்னா தெரியுமா? உங்களை பத்தி உன சொன்னா, உங்க குடும்பத்தை பத்தி சொன்னா தெரியுமா? உங்க பிள்ளைகளை பத்தி சொன்னா தெரியுமா? உனக்கு நானாம என்ன பண்ண தெரியுமா? அப்படியே ஏவும், அப்படியே அப்படியே பொங்க கோவம் அப்படியே மூட்டி விடுவான். யாரோட வேலை? ஏவி விடுகிறவன், கலகம் பண்ணுகிறவன் தான் சாத்தானின் மனது. ஸ்தோத்திரம். அடுத்த பகுதி போய் வேண்டும். இப்படிப்பட்ட சாத்தான் தான் யோபுவின் குடும்பத்தை கெடுக்கும்படிக்கு ஆண்டவரிடம் பேசுறான். ஓகேவா? ஸ்தோத்திரம். இப்ப அடுத்த பகுதி, நமக்கு வேலி இருந்தால் நாம் எப்படி இருக்கும்? நமக்கு வேலி இருந்தால் நாம் எப்படி இருக்கும்? ரெண்டு விஷயம். கடவுளோட வேலி இருந்துச்சுன்னா நீங்க டாப்புங்க. நீங்க கடவுள் உனக்கு வேலி வைத்திருக்கிறார் என்று நீ அறிவாய் என்றால் நீ டாப். ரெண்டு விஷயம். ஸ்தோத்திரம். கடவுளுடைய வேலி நமக்கு இருக்கும் என்றால் நம்முடைய கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாக இருக்கும். எங்க படிக்கிறோம்?
1ஆம் அதிகாரம், யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கடவுளுடைய வேலி ஒரு கிறிஸ்துவனுடைய குடும்பத்திற்கு இருக்கும் என்றால் அவங்க கையில செய்யற எல்லா வேலையும் ஆசீர்வாதமாய் மாறும். நிச்சயமாய். ஸ்தோத்திரம். கடவுளுடைய வேலி இருந்தால் அந்த வேலி நமக்கு பிளெஸிங் கொடுக்கும். ஒன்னும் வெளியே போக கூடாது, ஆசீர்வாதம் வெளியே போக கூடாது, எந்த சாபமும் உனக்குள்ள வர விடாது, எந்த கெடுதலும் உனக்குள்ள வரது விடாது, எந்த வன்கண்ணு போடாம எந்த சாபம் உன் வீட்டுக்குள்ள வரதுக்கு விடாது. கர்த்தருடைய வேலி. ஆமென். கடவுளுடைய வேலி உன் வீட்டுக்கு இருக்கும் என்றால், கடவுளுடைய வேலி உன் குடும்பத்தில் இருக்கும் என்றால், கடவுளுடைய வேலி உன் கணவனுக்கு இருக்கும் என்றால், நீங்க கையினால செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆசீர்வாதமாய் இருக்கும். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தை படிங்க 10ஆம் வசனத்துல அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கிறேன். அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா வேலி அடிச்சிருக்கிறீரே. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேலி உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஸ்தோத்திரம். இரண்டாவது, கர்த்தருடைய வேலி நமக்கு இருந்தால் நமக்கு நடக்க இரண்டாவது விஷயம் சொல்றேன். இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? நம்முடைய சம்பத்து பெருகும். பெருகும் என்றால் டெவலப் ஆகும். கர்த்தருடைய வேலி ஒரு குடும்பத்துக்கு இருக்கும் பொழுது நடக்கும் 2 காரியங்கள். முதலாவது காரியம், அவன் கையின் பிரயாசம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், அவனுடைய சம்பத்து பெருகும். சம்பத்துல என்ன? அவனுடைய வருமானம், அவனுடைய ஆஸ்தி, அவனுடைய எல்லா பொன் பொருள் எல்லாம் என்ன ஆகுமா? பெருகும், டெவலப் ஆகும். கர்த்தருடைய வேலையை செய்யும். ஆமென். எத்தனை விசுவாசிங்க? நிச்சயமா கர்த்தருடைய வேலை இருக்குது. கை மேல வைத்துங்க, கண்களை மூடுங்க, சின்ன கண்ணு. ஆமென். ஆண்டவர் பேசுகிறார். கண்ணை மூடு, கண்ணை மூடு. ஆமென். ஆண்டவரே, உடைய வேலை எனக்கு உண்டு, உடைய வேலை என் குடும்பத்திற்கு உண்டு, உடைய வேலை என் வீட்டுக்கு உண்டு, உன் வேலை என் ஆண்டவரே என் குடும்பத்திற்கு உண்டு. ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், என் சம்பத்தை பெருக செய்கிறேன், என் சம்பத்தை பெருக செய்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறப்பா. அப்பா அப்பா, உன் வேலை எப்போது எனக்கு இருக்கட்டும், உங்களுடைய வேலை எனக்கு எப்போது இருக்கட்டும். ஆண்டவரே, அல்லேலூயா. பாருங்க, என்ன பாருங்க, வேலி இருந்தால் ஒன்னும் வெளியே போக மாட்டது. வேலி இருந்தால் ஒன்னும் வெளியே போக முடியாது, வெளியிருந்து ஒன்றும் உள்ள கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம் ஒண்ணு வெளியே போகக்கூடாது. கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், பொருட்கள், உங்க வீட்டு காரியங்கள், பணமா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், சொத்தா இருக்கட்டும், ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால வேலியை தாண்டக்கூடாது. கையை தட்ட. இயேசுவின் நாமத்தினால ஒன்றும் உன் வீட்டை தாண்டி போகக்கூடாது. ஒன்றும் வெளியே போகக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தின் வீடாய் அந்த வேலி மாற்றும். ஆசீர்வாதத்தின் குடும்பமாய் அந்த வேலி உங்களை மாற்றும். ஸ்தோத்திரம். டெவலப் ஆகுங்க. நிச்சயமா டெவலப் ஆகும். நிச்சயமா உன் குடும்பம் டெவலப் ஆகும். நிச்சயமா உன் காலம் டெவலப் ஆகும். ஸ்தோத்திரம். உன் கையினால செய்வதை கர்த்தருடைய வேலி ஆசீர்வதிக்கும். ஸ்தோத்திரம். அடுத்த பகுதி நான் போறேன். எது அந்த வேலி? நான் கடைசியில சொல்றேன். இப்ப அடுத்த பகுதி என்னென்றால், யாருக்கு கர்த்தர் வேலி அடைக்கிறார்? அது ஒரு முக்கியமான விஷயம். யாருக்கு கர்த்தர் இந்த வேலியை அடைக்கிறார்? எல்லாருக்கும் அடைக்கிறாரா? எல்லாருக்கும் வேலி உண்டா? இல்லையே. அப்ப யாருக்கு கர்த்தருடைய வேலி உண்டு? 2 விஷயம் எல்லாம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஸ்தோத்திரம். யாருக்கு என்றால், முதலாவது, உத்தமமா இருக்கிறவர்களுக்கு வேலி உண்டு. உத்தமமான அர்த்தம், உத்தமம் என்றால் அர்த்தம் என்ன? உண்மை. உண்மை. எல்லாம் சொல்லுங்க வாயில. எல்லாம் சொல்லுங்க. உண்மை. உண்மையா இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய வேலி உண்டு.
ஆண்டவர் யோபுவின் சாத்தானுக்கு சொல்றார், உண்மையா இருக்கிற என் தாசனாகிய யோபு மீது கண் வைத்தாயோ. அப்ப ஏன் யோபுக்கு ஆண்டவர் வேலை வைக்கிறார் என்றால் அவன் உண்மை உள்ளவன். அவன் உண்மை உள்ளவன். பொய், பித்தலாட்டம், ஏமாத்துறது, துரோகம் பண்றது, அநியாயம் பண்றது, இப்படிப்பட்ட கிறிஸ்துவெல்லாம் வேலையில இருக்காது. தயவுசெய்து அப்படி இருக்காதீங்க. கடவுள் காப்பாற்ற வாயில சொல்லாத. எதை விதைக்கிறோமோ அதை நாம் அறுப்போம். தீமையை விதைத்தால் தீமை வரும், கெட்டதை விதைத்தால் கெட்டது வரும், அநியாயத்தை விதைத்தால் அநியாயம் வரும், துரோகத்தை விதைத்தால் துரோகம் வரும். உத்தமமாய் உண்மையாய் நீங்க இருப்பீர்கள் என்றால் நிச்சயமா கர்த்தர் உன்னை உன் பிள்ளைகளை வேலையடிச்சு காப்பாற்றுவார். உண்மையா இருக்கணும். ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்டது உண்மையா இருக்கு. அவனை தேவையில்லாத போதுங்க. கொடுக்கப்பட்டது உண்மை. ரட்சிப்பு கொடுத்திருக்கிறா உண்மையா இருக்கு. பைபிள் கொடுத்திருக்கிறாரா உண்மையா இருக்கு. சபை கொடுத்திருக்கிறாரா உண்மையா இருங்க. ஊழியம் கொடுத்திருக்கிறாரா உண்மையா இருங்க. ஜெபம் கொடுத்திருக்கிறாரா உண்மையா இருங்க. அபிஷேகம் கொடுத்திருக்கிறாரா உண்மையா இருங்க. குடும்பம் கொடுத்திருக்கிறாரா உண்மையா இருங்க. பிள்ளைகள் கொடுத்திருக்கிறாரா உண்மையா இருங்க. வேலை கொடுத்திருக்கிறாரா உண்மையா இருங்க. வியாபாரம் கொடுத்திருக்கிறாரா உண்மையா இருங்க. அவ்வளவுதான். இல்லாத யோசிக்காத. கடவுள் உன் கையில ஒப்பு கொடுத்ததையும் உண்மையா இருக்கு. அவ்வளவுதான், போய் முடிஞ்சிச்சு. எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நான் உண்மையா இருக்க வேண்டும். ஆமே, நீ உண்மையா இருந்து பாருங்க. இப்படி சாப்பிட வேலை செய்யும். நீ உண்மையா இருந்து பாருங்க, டக்குனு கரண்ட் போயிடும். ஆமே, சோத்திரம். டாக்டர். இரண்டாவது, யாருக்கு கர்த்தர் வேலை அடைக்கிறார்? இரண்டாவது காரியம் சொல்ல பாருங்க. இரண்டாவது காரியம், யாருக்கு அவர் வேலை அடைக்கிறார் என்றால், இரண்டாவது, தேவனுக்கு பயப்படுவதற்கு வேலை அடைக்கிறார். அதே வசனத்தில் தான் உத்தமனும் தேவனுக்கு பயப்படுகிறவனும் ஆகிய யோபின் மீது கண் வைத்தாயோ. உண்மையா இருக்கணும் முதலாவது. இரண்டாவது, கடவுளுக்கு பயப்படணும். ஸ்தோத்திரம். ரெண்டு விஷயத்துல நீங்க 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 கருத்தா எப்படின்னா போதும். கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாப்பது அவருடைய கடமை. வேலி எடுத்து உன்னையும் குடும்பத்தையும் காப்பாற்றுவது அவருடைய கடமை. எந்த கெடுதலும், எந்த நாசமோசமும், எந்த அழிவும், எந்த வாதையும், எந்த தரித்திரமும், எந்த சாபமும், எந்த பிசாசின் வல்லமையும் உன்னையும் குடும்பத்தையும் உன் வீட்டையும் அணுகாதபடிக்கு வேலி எடுத்து பாதுகாக்க உன் இயேசு வல்லவராய் இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன். என் தேவனே என் வேலி, என் தேவனே எனக்கு வேலி. சத்தம் சுத்தி பார்த்துக்கிறான். சத்தம் எப்படி பார்க்குது? ஏதாவது கெடுக்கணும். நல்லா இருக்கிறாங்களே, சர்ச்சைக்கு போறாங்களே, ஜெபம் பண்றாங்களே, நல்லா இருக்கிறாங்களே, சந்தோஷமா இருக்கிறாங்களே, சமாதானமா இருக்கிறாங்களே, நல்லா சாப்பிடுறாங்களே, நல்லா துணி போடுறாங்களே, பிள்ளைங்க நல்லா இருக்குது, பார்த்துட்டே இருப்பான். சுத்தி அவன் வேலை என்ன? ஊர் சுத்துற வேலை தான். ஊர் சுத்துறவன் எம்எம்டி வர மாட்டானா? ஊர் சுத்துறவன் மாத்தூர் வர மாட்டானா? மாத்தூர், எம்எம்டி, ஃபர்ஸ்ட் மெயின் ரோடு, செகண்ட் எல்லாம் தெரிஞ்சா தான் இருக்கும். ஃபுல் அட்ரஸ் அவனுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். லொகேஷன் அவனுதான். லொகேஷன் அனுப்பு அப்படின்ற நம்பர். அது யாரு? அவனுதான். ஸ்தோத்திரம். எல்லாம் அவனுக்கு தெரியும். ஆனால் எல்லாம் அவனுக்கு தெரிந்தாலும் நம்மை தொட முடியாது. எல்லாம் அவனுக்கு தெரிந்தாலும் வேலையை தாண்டி வர முடியாது. ஆமென். இரண்டு காரியம். யாருக்கு வேலை அடைக்கிறார் என்றால், முதலாவது உத்தமம் உண்மையா இருக்கிறவர்களுக்கு, இரண்டாவது பயப்படுறவர்களுக்கு வேலை அடைக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். கடைசி பகுதி, எது நம்முடைய வேலி? மூன்று விஷயம் சொல்லி முடிக்கிறேன். எது நம்முடைய வேலி? ஸ்தோத்திரம். எது நம்முடைய வேலி? ஸ்தோத்திரம். மூன்று வேலி, நம்மை பாதுகாக்கும் மூன்று வேலிகள். ஸ்தோத்திரம். பைபிள் நிறைய விஷயம் நீங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். மூன்று காரியங்கள் மிக மிக முக்கியம். இந்த மூன்று காரியங்கள் தான் உங்களை வேலை எடுத்து பாதுகாப்பது. இந்த மூன்று காரியம் தான் உன்னையும் குடும்பத்தையும் குடும்பத்திற்கும் வேலையை வைப்பது, வேலையா இருப்பது. ஸ்தோத்திரம். மிக முக்கியம் இந்த மூன்று விஷயங்கள். ஸ்தோத்திரம். முதலாவது, நமக்கு வேலையா இருப்பது எது என்றால் நம்முடைய ஜெபம். ஆமென். சொல்லுங்க. ஜெபம் முக்கியமான சொல்றேன்.
குடும்ப ஜபம் தான் உங்க குடும்பத்திற்கு வேல். யோபு 1:5 என்ன பண்றாரு யோபு? அங்க தன் பிள்ளைகள் எல்லாம் வர வைத்து என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறார். பலி செலுத்தினார் என்று படிக்கிறோம். பலி செலுத்து என்பது ஜபம். ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லுவாங்க. நான் சொல்றேன் வேலி இல்லாத வீடு. ஜபம் இல்லாத வீடு பாதுகாப்பு இல்லாத வீடு. ஜபம் இல்லாத வீடு ஆபத்தான வீடு. ஜபம் இல்லாத வீடு எல்லா தீய சக்தியும் வரக்கூடிய வீடு. நான் சொல்றேன் பாருங்க, உங்களை கர்த்தர் ஒரு தோட்டம் வச்சிருக்கிறாரு. தோட்டத்தை அப்படியே வேலி இல்லாம விட்டா எந்த நேரத்திலும் வந்து கெடுக்க பார்க்கும். உன்னை கெடுக்க பார்க்கும், பிள்ளைகளை கெடுக்க பார்க்கும், எல்லாத்தையும் பார்க்கும். அப்படியே உன் வருமானத்தை பார்க்கும், உன் பிள்ளைகள் படிப்பு பார்க்கும், உங்க ஆரோக்கியத்தை பார்க்கும், எல்லாத்தையும் பார்க்கும் சாத்தான். ஸ்தோத்திரம். ஒண்ணுனா கை வைக்க பார்ப்பான். பாதுகாப்பு வேணுமே. முதலாவது ஜபம் தான் நம்முடைய வேலை. ஸ்தோத்திரம். முக்கியமான சொல்றேன், என்ன கவனிக்கலாம் பாருங்க. முக்கியமான சொல்றேன், அதிகாலை ஜபம் தான் நம்ம குடும்பத்திற்கு வேலை. இன்னைக்கு ஏதோ நல்லா போயிட்டு மாதிரி தெரியும். ஒரு நாள் வரும்பொழுது நமக்கு ஜபம் இல்லாதனால நம்ம தூக்கி எடுக்க சக்தி இல்லாமல் போயிடும். ஜெபிக்க பழகுங்கள். அதிகாலை ஜெபிக்க பழகுங்கள். கஷ்டம் வரும், பலவீனம் எல்லாம் வரும். ஆனாலும் நீங்கள் அதிகாலை ஜெபிக்க பழக வேண்டும். உங்க குடும்பத்தின் பாருங்க, நீங்க ஜெபிக்காதனால தான் உங்க பிள்ளைங்க குடும்பத்துக்கு நீங்க பாரப்படுறீங்க. ஜெபித்து பாருங்க. ஒரு ஜெபிக்கிற ஆளை பார்த்தா அவன் எப்பவுமே ஹாப்பியா இருப்பாங்க. எதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. காரணம், அவர்கள் தேவனோடு ஜெபிக்கிறவர்கள். ஸ்தோத்திரம். ஜபம் இல்லாதனால்தான் பிள்ளைய குறித்து பாரம், ஜபம் இல்லாதனால்தான் குடும்பத்தை குறித்து பாரம், ஜபம் இல்லாதனால்தான் பிள்ளை படிப்பை குறித்து பாரம், ஜபம் இல்லாதனால்தான் எதிர்காலத்தை குறித்து பாரம். ஜபம் இல்லை. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் பாருங்க, யோபுவின் குடும்பத்தை தேவனுடைய பர்மிஷன் இல்லாம சாத்தான் தொட முடியவில்லை. ஏன்? ஆண்டவருடைய பர்மிஷன் இல்லாம யோபின் கையை தொட முடியல, அவன் லேண்ட தொட முடியல, அவன் பிள்ளைங்களை தொட முடியல. ஆண்டவருடைய பர்மிஷன் கேட்கிறான். வேலி அடிச்சிருக்கிறியே, அந்த வேலி எடு என்று கேட்கிறான். ஸ்தோத்திரம். கர்த்தர் உனக்கும் உன் குடும்பத்திற்கு ஒரு வேலி வைப்பார் என்றால் சாத்தான் அதை தாண்டி உங்களை தொடவே முடியாது. நிச்சயமாய் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வேலை உண்டு. என்னவென்று நான் சொல்லுகிறேன், ஜபம் தான் முதலாவது உள்ள வேலை. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், என்ன பாருங்க. யோபு 1:5 வீட்டுல படிச்சு பாருங்க. அதிகாலை ஜபம் உன் பாவத்தை மன்னிக்கும். சூப்பர்ல. அதிகாலை ஜபம் உன்னுடைய பாவங்களை எல்லாம் சுத்தமாக்கும். என் குமாரர்கள் பாவம் செய்திருப்பார்களோ என்று நினைச்சு அவன் பிள்ளைகளாம் கூப்பிட்டு அதிகாலை என்ன செய்யறார் யோபு? ஜெபிக்கிறார், பலி செலுத்துகிறார். ஒருவேளை என் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று நினைத்து என்ன பண்றாரு? அதிகாலை ஜெபம் உன் பாவத்தை நீக்கும். இயேசு கூட அதிகாலை ஜெபித்தார். அதிகாலை ஜெபம் உன் பாவத்தில் உன்னை விடுதலையாக்கும். அதிகாலை ஜெபம் உன் பாவங்களை மன்னிக்கும். அதிகாலை ஜெபம் உன் பாவ அடிமைத்தனத்தை விடுதலையாக்கும். அதிகாலை ஜெபம் பல பாவங்கள் பின்தொடர்ந்து வருது. நம்ம சான்ஸ் கிடைச்சா நம்மளை பலவீனப்படுத்த தாக்கத்துக்கு ட்ரை பண்ணுது. ஆனால் அதிகாலை ஜெபம் நடத்த இருக்கும் என்றால் அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் உன்னை மீட்டெடுப்பார். அந்த பாவங்களிலிருந்து கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். முதலாவது ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திற்கு எது வேலி என்றால் சொல்லுங்க, குடும்ப ஜெபம். குடும்ப ஜெபம் நான் மறுபடியும் சொல்றேன். நான் இன்னைக்கு அநேக குடும்பங்களில் ஜெபம் இல்லை, அநேக கிறிஸ்துவ குடும்பங்களில் ஜெபம் இல்லை. இன்னைக்கு தெரியாது உங்களுக்கு, இன்னைக்கு தெரியாது. ஒரு நாள் பாதுகாப்பு இல்லாமல் சாத்தான் உங்களை அலக்கடிப்பான். அப்பொழுது உங்களை தூக்கி எடுக்க ஒரு வல்லமை இருக்காது, தூக்கி எடுக்க ஒரு பலன் இருக்காது. இன்னைக்கு பலம் இருக்கும் போது நீ ஜெபிக்கும் பொழுது பலன் இல்லாத ஒரு கர்த்தர் உங்களை தூக்குவார். இன்னைக்கு சக்தி இருக்குது, பலன் இருக்குது, இன்னைக்கு உன்னால ஜெபிக்க முடியல. அப்ப நீ பலவீனப்படும்போது எது உன்னை தாங்கும்?
யோசிச்சு பாருங்க. இப்பயும் ஜெபம் பண்ண மாட்டேன், நாளைக்கு பெட்ல படுத்துமா ஜெபம் பண்ண மாட்டேன். அப்ப யார் உன்னை காப்பாத்துறது? முதிர் வயது வரைக்கும் என்னை தாங்குகிறவர்கள் தாவீது சொல்லுகிறார். இன்னைக்கு பலன் இருக்கும்போது கொஞ்சமாவது கடவுள்கிட்ட நீ ஜெபம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் இரு. நாளைக்கு பலவீனப்பட்டு படுக்கையா இருக்கும்போது தேவ கிருபை உன்னை தாங்கும். நான் சொல்ல பாருங்க, அப்படி சொல்லி கொடுக்க பாருங்க. உங்க பிள்ளைகளையோ குடும்பத்தையோ உங்க கரத்தையோ நம்பாதீங்க. நாட்கள் வரும், இவர்கள் எல்லாரும் கைவிடுவார்கள். தாவீது அவன் பிள்ளைய கைவிட்டான். நீங்க பிள்ளைகளை வளர்க்க எல்லாம் செய்யறோம், ஆனா அவங்களே நம்பி நீங்க இருந்தாரு. அவங்க கை கொடுப்பாங்க எதிர்பார்க்காதீங்க. காலம் மாறுது, ஆனா ஒன்றே ஒன்றுதான் உங்களை தாங்கக்கூடியது. தேவன் ஒருவர்தான் எங்களை தாங்குவார். கர்த்தரை நம்பி அவரிடத்துல ஜெபித்து கிருபையை பெற்று பாருங்க. கடைசி வரைக்கும் யாரையும் நீங்க சார்ந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தர் உங்களை நிறுத்துவார். கையை தட்டு, கடலை தட்டு. கடைசி நேரத்திலும் தேவ கிருபை தாங்கும். மரணம் வரைக்கும் தாங்குகிறார் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம். இப்ப நல்லா இருக்கும்போது 10 பேர் வருவாங்க, நான் இங்க படுக்கும்போது ஒருத்தரும் கிட்ட வர மாட்டான். நாளைக்கு நீ படுக்கையா இருக்கும்போது ஒரு மனிதன் உனக்கு வர மாட்டான். பணம் இருந்தாலும் பிரயோஜனம் இருக்காது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீ ஜெபித்த ஜெபம் ஒரு நாள் உன்னை தாங்கும். இன்னைக்கு நீ முழங்கால நின்ன பாரு, அந்த பலன் ஒரு நாள் உன்னை தாங்கும். இன்னைக்கு ஆண்டவரே என்று கண்ணீர் விட்டு ஜெபித்தால் பார், அந்த ஜெபத்தை தேவன் நினைவு கூறுவார். அது தாண்ட கடைசி நம்மை தாங்கும். ஸ்தோத்திரம். தாவீது பாருங்க, கடைசி வரைக்கும் ராஜாவாக மரிச்சாங்க. கடைசி வரைக்கும் ராஜாவாய் கம்பீரமா நான் மரித்தான். அப்படிதான் நாமும் போனோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் நம்மை தாங்குகிறவர். ஸ்தோத்திரம். சரி, நான் சீக்கிரம் போயிடணும். இரண்டாவது வேலி, முதல் வேலி ஜெபம் என்று பார்த்தோம். இரண்டாவது வேலி சொல்ல பாருங்க, நமக்கு கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற இரண்டாவது வேலி எது தெரியுமா? சபை கூடுதல். எங்க இருக்கிறது? புலம்பல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வீட்டை படிச்சு பாருங்க. புலம்பலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அடுத்த புக்கு புலம்பல் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, சபை கூடுதல் நமக்கு ஒரு வேலி. சர்ச் ஃபெலோஷிப் எதுக்கு இது? ஏன் சர்ச்சுக்கு போகணுமா? ஏன் வீட்டில் என்ன ஆன்லைன்ல பார்த்துனா டிவில பார்த்துனா எவ்வளோ பாஸ்டர் பேசுறாங்க, எவ்வளோ சர்ச்சு ஆன்லைன்ல எல்லாம் இருக்குது. வீட்டிலே பார்த்துக்கலாமே, ஏன் சர்ச்சுக்கு வரணுமா? சபை ஒரு கூடுதல். இங்க வந்தாதான் நம்ம இயேசுவின் சரீரமாய் மாறுகிறோம். இங்க வந்தாதான் இயேசுவோட சரீரத்துல நம்ம அட்டாச் ஆகிறோம், சேரணும். ஒரே சரீரமாய் நாம் மாறுகிறோம். இயேசுவின் சரீரமாய் நாம் மாறுகிறோம். கூடுதல். இந்த சபை கூடுதல் உங்களுக்கு வேலி. ஆமென். சபை கூடுதலை விட்டுவிடாது இருங்கள் என்று பவுல் எழுதுகிறார். சபை கூடுதலை விட்டுறாதீங்க, சர்ச்சை விட்டுறாதீங்க, சர்ச்சுக்கு போறதை விட்டுறாதீங்க. ஏனென்றால் உங்களுக்கு வேலி, உங்களுக்கு அதான் வேலி. எந்த வல்லமை உங்களை தொடாதபடிக்கு, உன் பிள்ளையை தொடாதபடிக்கு, உன் ஆசீர்வாதத்தை தொடாதபடிக்கு, உன் சரீரத்தை தொடாதபடிக்கு, எந்த நோய் உன்னை தொடாதபடிக்கு, எந்த சாபமும் எந்த தரித்திரமும் உன்னை தொடாதபடிக்கு கர்த்தர் உனக்கு வேலி வைக்கிறார். முதல் வேலி நம்முடைய குடும்ப ஜெபம். இரண்டாவது வேலி சபை கூடுதல். ஸ்தோத்திரம். சபை கூடுதல் தயவு செய்து விட்டுறாதீங்க. வாரத்தில் ஒரு நாள் தான் நம்ம கூடி வரோம். இந்த சபை கூடுதலில் அநேக நன்மைகள் உண்டு, அநேக பாதுகாப்பு உண்டு. ஸ்தோத்திரம். ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, ஒரு உதாரணம் சொல்றேன். பேதுரு சிறைச்சாலையிலே கட்டப்பட்டு சங்கிலாம் கட்டப்பட்டிருந்தான். அவனுக்காக சபை ஜெபித்தது என்று பைபிள் கொண்டது. அவனுக்காக யார் ஜெபிக்கிறது? சபை ஜெபித்ததனால் பேதுருவின் சங்கிலிகள் அருந்து கதவுகள் திறக்கப்பட்டு அவன் வெளியே கொண்டு வரப்பட்டான். சபையின் ஐக்கியத்திற்கு, ஃபெலோஷிப்புக்கு வல்லமை உண்டு. சபை கூடுதலுக்கு வல்லமை உண்டு. சபை கூடுதலுக்கு கிருபை உண்டு. சபை கூடுதலுக்கு சங்கிலியை அறுக்கக்கூடிய வல்லமை உண்டு. சபை கூடுதலுக்கு கதவை திறக்கக்கூடிய வல்லமை உண்டு. ஆமென். சபை கூடுதல் உங்க குடும்பத்திற்கு வேலி. சபை கூடுதல் உன் வீட்டுக்கு வேலி. ஸ்தோத்திரம். அநேக சபை கூடுதலை விட்டு விடுறாங்க.
மிகவும் ஆபத்து. வேலி இல்லாத தோட்டம், வேலி இல்லாத ஒரு வீடு, வேலி இல்லாத ஒரு பண்ணை, வேலி இல்லாத ஒரு மரம் எப்படி இருக்குமோ அப்படி மாறி போவாய். சபை கூடுதல் நமக்கு ஒரு வேலி. ஸ்தோத்திரம். மூன்றாவது கடைசி காரியம் சொல்லி முடிக்கிறேன். கடைசி காரியம் எது நமக்கு வேலி என்றால் தேவ தயவு நமக்கு வேலி. ஆமென். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வீட்டில் படிச்சு பாருங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கும் பொழுது தேவ தயவு நமக்கு வேலி. ஆமென். எப்போதும் நாம் தேவ தயவை பெற்றோராக இருக்க வேண்டும். ஆமென். தயவு பெற்றோராக நாம் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவ தயவு இருக்கிறவனா நாம் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? தேவ தயவு என் மேல இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? வெறுமை வாழ்க்கையில வரக்கூடாது. ஒரு பேச்சுல வரக்கூடாது பெருமை. தாழ்மை வார்த்தை, தாழ்மை பேச்சு, தாழ்மை இருதயம், தாழ்மை எண்ணம் இருக்கும் என்றால் தேவ தயவு எப்போதும் மேல இருக்கும். யாரும் தொட முடியாது. கடவுளுடைய தயவு நம்ம மேல இருந்தா ஒருவனும் தொட முடியாது. தெரியுமா உங்களுக்கு? தயவு, தேவ தயவு நம்ம இருந்தால் கர்த்தர் நம்ம பற்றி பேசுவார். தேவ தயவு நம்ம மேல இருந்தால் கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவ தயவு நம்ம மேல இருந்தால் கர்த்தர் நமக்காக நிற்பார். தேவ தயவு நமக்கு இருந்தால் கர்த்தர் நமக்காக போராடுவார். நாம் பெருமை உள்ளவர்களாக இருப்போம் என்றால் கர்த்தருடைய தயவு நமக்கு இருக்கவே இருக்காது. ஸ்தோத்திரம். தாழ்த்துங்க, தாழ்மையா இருங்க. கடவுளுடைய தயவு உங்களை வேலியாய் பாதுகாக்கும். ஆமென். கண்களை மூடுவோம். தேவனே உனக்கு வேலி. ஸ்தோத்திரம். தேவனே உனக்கு வேலி. ஜபம், குடும்ப ஜபம் நமக்கு ஒரு வேலி. சபை கூடுதல் நமக்கு ஒரு வேலி. தேவ தயவு நமக்கு ஒரு வேலி. இந்த ஆண்டவர் பேசுகிறார். நான் உன்னை வேலி அடைத்து பாதுகாக்கிறேன். நான் உன்னை வேலி அடைத்து பாதுகாக்கிறேன். ஆண்டவருடைய வேலியை மிஞ்சி ஒன்று நம்மிடத்தில் வரப்போறதில்லை.